வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது? பல பேர் இந்த தலைப்பில் வீடியோ போடுங்கன்னு விருப்பப்பட்டு கேட்டுறதுனால உங்களுக்காக இந்த வீடியோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. இங்கே குரூப் 1, 2, 3 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு காதலில் அல்லது காதல் உறவில் என்ன வரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பல பேர் இந்த தலைப்பில் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க, இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ. அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாரோட பேரையும் யாரையும் குறிப்பிட்டு இந்த வாசிப்பு கிடையாது. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக தவிர்த்துருங்க. குரூப் 1. சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது? குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது? வாட் இஸ் கம்மிங் இன் ஃபார் யூ ஃபார் லவ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம இவங்களை எடுக்கிறோம், அதன் பிறகு நம்ம இவங்களையும் எடுக்கிறோம். நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கணும், அதை நம்ம கடைசியாக எடுப்போம் குரூப் 1. சரி, முதல் செய்தி என்னன்னு பார்ப்போம். முதல் செய்தி உங்களுக்கு 4 of Cups வந்திருக்கு. உங்களுக்கு இப்போதைக்கு எதுலேயும் எந்த பெருசாக விருப்பம் இல்லை. உறவு ரீதியாக இது உறவு வாசிப்பு. விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க. பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. சரி, குரூப் 1 இந்த 4 of Cups வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு விருப்பம் இல்லை. ஆமாங்க, எனக்கு உறவில் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது உறவு ரீதியாக எந்த ஒரு விருப்பம் இல்லை. யூ ஆர் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி போர்ட் அப்படிங்கிறது. போர்ட் அப்படின்னா வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு இதில் எந்த விருப்பமும் வேண்டாம், நான் எல்லாமே ஒதுங்கி வந்துட்டேன், நானும் அதை தள்ளி வச்சிட்டேன். அந்த மாதிரி உறவுகள் அப்படிங்கும் பொழுது நான் தள்ளி வச்சிட்டேன், எனக்கு அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு சில பேர் உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அட்டென்ஷன் கொடுக்கலங்கிறது இது 2. 3வது, உங்களுக்கு இன்னும் வரன்கள் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வரன்களும் உங்களை தேடி வருது, ஆனால் உங்களுக்கு அதில் பெருசாக எந்த ஒரு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இது ஆமாம், அப்படி தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு செய்தியை நம்ம பார்த்துருவோம். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்போ ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கண்டிப்பாக இப்போதைக்கு உங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை, ஆனால் அங்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் இருக்குது. ஆனால் இந்த தொடக்கம் நீங்கள் எப்படி இதை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, 2 செய்திகள் இங்கே சொல்கிறாங்க குரூப் 1. நான் முதல்ல ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸை சொல்லிவிட்டு அதன் பிறகு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸையும் 4 of Cupsையும் 2ஐயும் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். அவங்க அந்த செய்தியை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு தொடக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது குரூப் 1. இந்த தொடக்கம் நல்லபடியாகவே அமையும், இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் 1. 2வது, இப்போ இருவரையும் ஒப்பிட்டு நான் ஒரு செய்தி சொல்கிறேன். 4 of Cupsம் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இருவருமே ஒன்றா வந்துட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் அடுத்த உறவு நீங்கள் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த நபரோடு நீங்கள் கண்டிப்பாக மனமிட்டு சில உண்மைகளை நீங்கள் பேச போகிறீங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒன்று நீங்கள் மனமிட்டு பேசலாம், அல்லது உங்களுக்கு நல்லபடியாக அமையுது பாருங்கள் அந்த நல்ல தொடக்கமான ஒரு உறவு. அவர்களும் உங்ககிட்ட மனமிட்டு பேசுவாங்க. எனக்கு முன்னாடி இந்த மாதிரி உறவு இருந்தது, அது இப்படி முடிந்து போனது. ஏன்னா ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக உண்மையை உறக்க சொல்ல போறீங்க, மனமிட்டு இருவருமே உண்மையை பேச போறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. கடைசி செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்பொழுது வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க, வரன் நல்லபடியாக அமைஞ்சிட்டு அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட தான் வாழ போகிறீங்க, இருவருமே ஒன்றா வாழ போகிறீங்க, அது ஒரு புது தொடக்கமாக அமைய போகுது அப்படின்னாலும் நீங்கள் ஏதேனும் மறைச்சிருந்தீங்கன்னா, அந்த உண்மையை என்ன மறைச்சிருந்தீங்களோ அதையும் நீங்கள் அவங்க கிட்ட மனமிட்டு பேச போகிறீங்க.
நீங்கள் மறைச்சிருந்தாலும் சரி, அல்லது அவங்க அதை ஏதாவது மறைச்சிருந்தாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்தது, நான் மறைச்சிட்டேன், அதை நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி, மனமிட்டு பேசின பிறகு ஒரு நல்ல தொடக்கம். ஏதேனும் இது வேற ஸ்மால் குரூப்புக்கு தான் இந்த செய்தி பொருந்தும். ஸோ எப்படி பொருந்தினதோ நீங்கள் அப்படி எடுத்துக்குங்க குரூப் 1. இன்னொரு செய்தியும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எல்லாம் நிச்சயிக்கப்பட்டது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லபடியாக எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது நல்ல தொடக்கத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படின்னாலும் ஏதேனும் இப்போ குழப்பங்கள் இருக்கு, இது என்ன உறவு, அந்த மாதிரி ஏதாவது நம்ம சரியான முடிவை தான் எடுத்திருக்கோமா, இந்த பொருத்தம் நமக்கு நல்லா இருக்குமா, இது சரியான நபரா எனக்கு, அது ஒன்று. இரண்டாவது, உறவு ரீதியாக உங்களுக்குள்ள ஏதேனும் பயங்கள் இருந்தாலும் கூட ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்பொழுது அதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு பிறக்கும். ஸோ என்ன புகைமூட்டமாக இருந்ததோ அல்லது ஒரு குழப்பங்கள் இருந்ததோ, இது தேவையா வேணுமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அதுல இருந்து நீங்க விடுபட்டு தான் வருவீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த நபரோட மனமிட்டு பேசலாம், அல்லது பெரியவங்க யாருக்கிட்டையாவது நீங்க மனமிட்டு பேசி அந்த குழப்பங்களை சரி பண்ணிடுவீங்க. புகை மூட்டம் சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தாலும் கூட இது அனைத்தும் சரியாகிறோம் அப்படிங்கிறது தான் இவர்கள் இருவருமே இங்க சொல்றாங்க. மொத்தத்துல இது ரொம்ப நல்ல செய்தி. ஸோ அடுத்தது, உங்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது அப்படின்னா ஒரு நல்ல தொடக்கம். அது ஏற்கனவே இந்த தொடக்கம் ஆரம்பிச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் புகைமூட்டமாக இருக்கு, சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் பெரியவங்க கிட்டேயோ அல்லது அந்த நபர்கிட்டயே நீங்க மனமிட்டு பேசி இது சமாதானமாகவே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இவங்க இருவருமே சொல்றாங்க. நல்ல செய்தி. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம அவங்களே எடுத்துருவோம். சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது? காதல் உறவில் என்ன வரப்போகிறது? நம்ம இவங்களை எடுத்திருக்கோங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 1 பார்த்தீங்களா, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அப்போ கண்டிப்பாக பாருங்க, 2 ஏஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ரொம்ப அழகான ஒரு செய்தி தான். ஏன்னா இருவருமே நல்ல செய்தியை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கடைசி செய்தி முடிக்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல செய்தி. கண்டிப்பாக நீங்க உங்களுக்குன்னு நல்ல வரணும், உங்களுக்கு ஏற்ற பொருத்தமோ அனைத்தும் அமையும். ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல உங்களுக்கு இந்த புகை மூட்டம் நான் சொல்லியிருந்தேன், சந்தேகங்கள் சொல்லியிருந்தேன், இது நமக்கு வேணுமா இந்த உறவு அப்படிங்கிறது மாதிரி குழப்பங்கள் இருந்தாலும் அந்த நபரோட நீங்க பேசி சமாதானமாக போறதும், அல்லது ஒரு பெரியவங்க யாராவது இருந்தாலும் அவங்கள நீங்க ரொம்ப நம்புறீங்க, அவங்க நீ எப்பொழுதுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நீங்க மனமிட்டு பேசும் பொழுதும் அந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வருது. அது நல்ல தொடக்கம். இங்கேயும் நீங்க ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாக்குறீங்க. அழகான புது தொடக்கம் இங்க இருக்கு அப்படிங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன். சில பேர் வரன் தேடிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, எனக்கு வாழ்க்கையில முன்னாடி சில உறவுகள் இருந்தது, ஆனா அதெல்லாம் எனக்கு பெருசா இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு புது நபராக மாறி ஒரு புது உறவுக்குள்ள நான் போகிறேன், அந்த மாதிரி வாய்ப்புகள் எனக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். வாய்ப்புகள் இங்கே வருது, உங்களை தேடியும் வரன்கள் இருக்கு. அப்போ நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு பொருத்தமும் இங்கே நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத இவர்கள் மூவருமே சொல்றாங்க. குரூப் 1 மிகவும் நல்ல ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு வாசிப்பு. ஏன்னா 2 ஏசஸ் வந்திருக்கிறாங்க. இட்ஸ் a huge blessing. வாழ்த்துக்கள் குரூப் 1. இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2வை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு காதலில் அல்லது காதல் உறவில் என்ன வரப்போகிறது? பல பேர் இந்த தலைப்பில் வீடியோ போடுங்கன்னு விருப்பப்பட்டு கேட்டுறதுனால உங்களுக்காக இந்த வீடியோ. யாரோட பேரையும் குறிப்பிட்டு நம்ம இந்த வீடியோவை பண்ணலை. இது ஒரு பொதுவான வாசிப்பு. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக தவிர்த்துருங்க. குரூப் 2. சரி, டெரோவை நம்ம ஷஃபிள் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது? குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு காதல் உறவில் இவர்களுக்கு என்ன வரப்போகிறது அப்படிங்கிறத இங்கே 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி பிறகு எடுப்போங்க. நம்ம முதல்ல முதல் செய்தியை பார்த்துருவோம்.
முதல் செய்தி உங்களுக்கு வந்து டவர் வந்திருக்கு. டவர் அப்படின்னா அப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்திருக்கிறீங்க, ஆனால் திடீர்னு அது வந்து ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஆமாங்க, நம்ம இருவருமே பிரிஞ்சு போயிட்டோம். அது வந்து உங்களுக்கு அல்லது உங்களுடைய நபருக்கு இது வந்து ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறது முதல் செய்தி. எதனால இப்போ பிரிஞ்சோம், இது ஒரு பிரச்சனை இல்லை, இது சின்ன விஷயம் தானே, இது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த முதல் செய்தி இங்கே சொல்கிறாங்க, த டவர். ஏன்னா டவர் அப்படிங்கிறது வந்த முதல் செய்தியே என்னன்னா, காரணமே இல்லாமல் இந்த உறவு பிரிஞ்சு போயிட்டு அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இந்த டவர் உறவு ரீதியாக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எது இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாமே அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க. ஸோ த டவர் இஸ் ஆல் அபவுட் அ டிசப்பாயின்மெண்ட். என்னால் நம்ப முடியல, நம்மளுடைய உறவு இப்படி பிரிஞ்சு போயிடுச்சே அப்படிங்கிறது தான் இந்த முதல் செய்தி சொல்றாங்க. அப்போ காதல் உறவில் என்ன வரப்போகிறது அப்படிங்கிறது, இப்போ குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஏற்கனவே இந்த உறவு பிரிஞ்சுட்டு இரண்டாவது குரூப்புக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, ஆமாங்க இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தாங்க இருக்கு, பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு 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 உறவாக தான் இருக்கு அப்படிங்கிறது இங்கு சொல்லப்படுது. இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 2 பொருந்தினதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. இரண்டாவது செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்டிஸ். அதே தான். அப்போ முதல் செய்திக்கு ஏத்தாவர் போல உங்களுக்கு இரண்டு செய்திகளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னாலே என்ன அப்படின்னா, உறவு ரீதியாக முதல் செய்தியையும் சேர்த்து இரண்டாவது செய்தி நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். முதல்ல நான் வந்து உங்களுக்கு இரண்டாவது செய்தியை நான் சொல்லிடுறேங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அப்போ கண்டிப்பாக ரெண்டு பேரோட மனசில் வேறு ஏதோ இருக்குது, ஆனால் நீங்கள் இருவருமே மனமிட்டு பேசாமல் இருக்கிறீங்க. அவங்க வந்து பேச வரேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறதும், நீங்கள் பேச போகிறேன்னு சொன்னாலும் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது செய்தி சொல்கிறாங்க. இப்போ இவர்கள் இருவரும் நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோங்க. இப்போ டவர் அண்ட் ஜஸ்டிஸ் இருவருமே வந்திருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது குறிப்பிட்டவர்கள் இரண்டாவது வாய்ப்பு தர போறீங்க. ஆனால் எப்படின்னா, உண்மையை மட்டும் பேசுவோம். உன் மனசில் இப்போ என்ன இருக்குது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஆமாவா இல்லையா, என்னதான் எதனால இப்போ இந்த பிரிவு, எதுக்காக இந்த பிரிவு அப்படிங்கிறத இருவருமே பேச இருக்கிறீங்க. ரெண்டாவது வாய்ப்பு தர இருக்கிறீங்க. அது ஒரு ஸ்மால் குரூப்புக்கு. இன்னொரு செய்தி, இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது, நீங்கள் உண்மையிலேயே மனம் திறந்து பிரிய போறீங்க அல்லது பிரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் இவர்கள் இருவருமே சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 2 சில பேர் வந்து விவாகரத்து போகிறது, கார்ட் கேசஸ் போகிறது, இப்போ நீங்கள் லீகலாக செப்பரேட் பண்ணி இருக்கிறது, செப்பரேஷன் பிரிஞ்சு இருக்கிறதும், அப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்புங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே இங்கே இரண்டாவது வாய்ப்பு தரப்படுது. ஆனால் மனம் விட்டு பேசுகிறதும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக இங்கே இருக்குது. அந்த நீங்கள் இருவருமே மனம் விட்டு பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே வரலாம். ஏன்னா டவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக சண்டை வரும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், குரலை ஏற்றி பேசுறது, சத்தம் போட்டு கத்தி பேசுறது, அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க. அப்போ குரூப் 2 உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, பிரிவு அப்படிங்கிறது என்னால் 60 விழுக்காடு சொல்ல முடியும். அந்த 40 விழுக்காடு வந்து குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இங்கே தரப்படுது. ஆனால் மனமிட்டு இருவருமே பேசுகிறீங்க. மனசில் இருக்கிறத என்னவோ பேசு, எதுக்கு இந்த பிரிவு, இது எது இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது ஏன் 60 விழுக்காடு 40 விழுக்காடு அப்படின்னு நான் சொன்னேன்னா, இருவருமே பிரிவு தான், அது 60 விழுக்காடு. பட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கும் இது ஒப்பிட்டு பேசும் பொழுது இது 40%க்கு இங்கே சான்சஸ் இருக்குது. இஸ் அ சான்ஸ். ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது, நீ உண்மையில தப்பு பண்ணியிருந்து தப்பை போய் பேசியிருந்தீன்னா அங்கே வாய்ப்பு இருக்குது, நீ தான் ஜெயிப்ப. ஆனால் நீ தப்பு பண்ணிட்டு தப்பை போய் நீ ஒத்துக்கலை அப்படின்னா இது கண்டிப்பாக பிரிவுக்கு தான் போய் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எது இருந்தாலும் சரி நம்ம பேசினா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது உண்மை வெல்லும். எது இருந்தாலும் மறைச்சதை
போய் மனமிட்டு பேசிட்டோம் அப்படின்னா இட் will definitely win. அப்படியே அது ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷனாகவே முடியுது அப்படின்னாலும் சமாதானமாகத்தான் பிரிவீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி, இதுதான் உங்களுடைய இங்கே செய்தியாக சொல்லப்படுது. இது பிரிவுக்கும் வாய்ப்பு இருக்கு, இது இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே தரப்படுது. ஆனால் உங்கள் 2 பேருக்கிட்ட தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு பேசி தீர்க்க போறீங்க, மனமிட்டு பேச போறீங்களா, உண்மையை பேச போறீங்களா, இல்லை மறுபடியும் சேரத்துக்கான வாய்ப்பு கிடைச்சோம் அங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறீங்களா அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த இருவரும் செய்தி அதுதான். ஏற்கனவே குரூப் 2வை குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவங்க ஆமாங்க, இப்போ என்னுடைய சூழ்நிலை இப்படித்தான் போயிட்டு இருக்கு, கோர்ட்டில் கேசஸ் போயிட்டு இருக்கு, லீகலாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இல்லை நாங்கள் எதுவுமே பேசிக்காம நாங்கள் பிரிஞ்சு தான் இப்போ இருக்கோம், இன்னொரு வாய்ப்பு நான் பேசலான்ட்டு இருக்கேன், பேசின பிறகு தான் தெரியும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை பரவாயில்ல சமாதானமாகவே பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இந்த குரூப் 2க்கு செய்தி. சரி, கடைசி ஒரு செய்தி நம்ம எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம அவங்களையும் எடுத்துருவோம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு காதலில் காதல் உறவில் என்ன வரப்போகிறது, காதலில் காதல் உறவில் என்ன வரப்போகிறது அப்படிங்கிறதுல வந்திருக்கிறாங்க ஒரு செய்தி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டேவல். அப்போ அதே தான். அப்போ இந்த உறவில் 3வது நபருடைய தலையிடல் கண்டிப்பாக இருக்கு ஒன்று. ஆனால் அது எல்லாருக்கும் சொல்லப்படலை, குறிப்பிட்டவர்களுக்கு இது பொருந்தலாம். நான் சொன்ன அந்த செய்தி. 2வது செய்தி என்னன்னா, இந்த உறவு ரொம்ப அபியூசிவான உறவு. அபியூசிவான உறவுனா, நான் இவ்வளவு செய்கிறேன், நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, எனக்காக இந்த உதவி செய்ய மாட்டேங்கிற, அந்த மாதிரியான ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்னா 2 பேருக்குமே அந்த அளவுக்கு ஒரு பொருத்தம் இல்லை. ஒரு நேரம் சிரிச்சு பேசினாலும் பல நேரம் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. சின்ன விஷயத்துக்கு சண்டை வரும், இந்த கப்பு வச்சதுக்கு சண்டை வரும், இந்த பேனா எதுக்கு இங்கே இருக்கு, இந்த பேப்பர் படித்தது ஏன் இங்கே இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கான சண்டைகள் இங்கே வரும். ஸோ இந்த டேவல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கர்மிக் சிச்சுவேஷன். நீங்கள் இருவரும் சேரணும்னு இருக்கு, சேர்ந்து பிரியணும்னு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 2வது செய்தி, நான் முன்னாடி ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். 3வது நபருடைய தலையிடல் இங்கே இருக்கு. அப்போ நீங்கள் அல்லது உங்களுடைய நபர், நீங்கள் யாரோ ஒருத்தங்க, ஏன்னா அது பொதுவான வாசிப்புங்கிறதுனால உங்களுக்கு எப்படி பொருந்தினதோ அப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதேனும் தகாத உறவில் இருக்கிறது, கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்குது, தேவையில்லாத சந்தேகம் படுறது நபர் மீது, குழப்பங்கள், இந்த உறவு முடிஞ்சிருமோ, இந்த உறவு எனக்கு தேவையா, இந்த உறவு எனக்கு சந்தோஷத்தை தருமா, இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பம் சந்தேகத்தினாலேயே இது பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்குது குரூப் 2. ஸோ டேவல் அப்படிங்கிறது ஒரு இருட்டு எனர்ஜி, ஒரு டார்க் எனர்ஜி. உறவு வாசிப்பில், அதுவும் இது பொதுவான வாசிப்பில் டேவல் வந்துட்டாலே இது ரொம்ப கஷ்டமான ஒரு உறவு தான். இருவருமே கொஞ்சம் நேரம் எடுத்து, அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து மனமிட்டு இருவருமே சமாதானமாக நம்ம பேசுவோம் அப்படின்னு பேசினா மட்டுமே தான் இது சரி ஆகும், அல்லது இது பிரிவுக்கு தான் கொண்டாந்து முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேவல் இஸ் ஆல் அபவுட் அ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், அல்லது உங்களுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், குழப்பங்கள், இந்த மாதிரி. அண்ட் 3வது விஷயம் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப். ஆமாங்க, நாங்கள் இருவருக்குமே எப்பொழுதும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வருது, 2 பேருக்குமே ஒத்து போக மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை தான், ஏதாவது கொஞ்சம் என்னை சாப்பிட்டியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன அந்த மாதிரி ஒரு அன்பு வார்த்தை கிடையாது, அந்த மாதிரியான உறவும் இங்கே சொல்லப்படுது. இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 2. என்னை மன்னிச்சிருங்க, இது எந்த ஒரு நல்ல செய்தியும் பெருசாக தெரியலை. ஆனால் நான் முன்னாடி சொன்னது போல் இவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் மனமிட்டு பேசுனீங்கன்னா சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஏதேனும் பழக்க வழக்கங்கள், அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் மனமிட்டு பேசினா மட்டுமே தான் குறிப்பிட்டவர்களுக்கு மறுபடியும் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது சமாதானமாகவே நீங்கள் பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே சொல்லப்படுது. இது ஒரு பொதுவான வாசிப்புங்க, யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொல்கிறேன். சரி, நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 2. நன்றி.
வணக்கம், இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 3. நீங்கள் குரூப் 3 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பல பேர் இந்த தலைப்பில் வீடியோ போடுங்கன்னு விருப்பப்பட்டு கேட்டதுனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ. யாரோட பேரையும் யாரையும் குறிப்பிட்டு இந்த வீடியோவை நம்ம போடலை. இது ஒரு பொதுவான வாசிப்பு. அதை பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. சரி, குரூப் 3 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது? குரூப் 3 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது அப்படிங்கிறதுல குரூப் 3க்கு என்ன செய்தி? காதல் உறவில் என்ன வரப்போகிறது? இங்க 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் 3. நம்ம இன்னும் ஒரு செய்தி பிறகு எடுப்போம். முதல் செய்தி உங்களுக்கு 4 of Wands. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கல்யாண செய்தி இது. கல்யாண செய்தி. அப்போ வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, எல்லாம் வரன்லாம் தேடினேன், எல்லாம் எனக்கு அமைஞ்சிருச்சு, எனக்கு ஏற்ற பொருத்தவங்க, அடுத்தது கல்யாணம் அப்படிங்கிறது தான் இந்த 4 of Wands. 1. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, திருமணம் ஒருவேளை நீங்க பிறந்த ஊர்ல நடக்கலாம், ஆனா நீங்க வாழ போற வாழ்க்கை இன்னொரு ஊர்லயா இருக்கும் அப்படிங்கிறது 1. மூன்றாவது செய்தி, நீங்க திருமணமே இன்னொரு ஊர்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி, இது ஒரு கொண்டாட்டம், கல்யாணம் அப்படிங்கிறது, இது எல்லாம் ஒரு செய்திங்க. கடைசி ஒரு செய்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்கு போகிறீங்க, ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை சந்தித்து அது நல்லபடியாக அது ஒரு திருமணம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது கடைசி செய்தியாக இவங்க சொல்கிறாங்க. எப்படி பொருந்தினதோ அப்படி போல் எடுத்துக்குங்க குரூப் 3. இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, 10 of Wands. அதே தான். அப்போ நீங்கள் உள்ள ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 10 of Wands அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும். என்ன இது, கல்யாணம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது, கல்யாணம் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறதும், கல்யாணம்னாலே பாரமோ அப்படிங்கிறது. ஆனால் என்ன கடைசி ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா, மனசுக்குள்ள ஆசைகள் இருக்குது. ஆமாங்க, கல்யாணம்னு எனக்கு ஒன்று நடக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், ஆனால் அது பாரமாயிருமோ, அது பிரச்சனைகள் வந்துருமோ. ஏன்னா 10 of Wands பிரச்சனைகள் கிடையாது, கொஞ்சம் சவால் தான். எந்த உறவு தான் சவால் இல்லை? எல்லா உறவுலையும் சவால் இருக்குது. நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமிட்டு பேசி ஒத்துழைப்போடு போகிறோமோ அது பாரமாகவே இருக்காது, சவாலாகவும் இருக்காது. எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இவர்கள் இருவருமே சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள், நல்ல செய்தி தான் உங்களுக்கு. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம் குரூப் 3க்கு. உங்களுக்கு காதல் உறவில் என்ன வரப்போகிறது? காதல் உறவில் குரூப் 3க்கு என்ன வரப்போகிறது அப்படிங்கிறதுல முதல் செய்தி ஒன்று மன்னிக்கணும், 3வது செய்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ். 2 செய்திகள் இங்கே சொல்லப்படுது. நான் முன்னாடி நம்ம இதை பார்க்காம நம்ம இவர்கள் இருவரையும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ இவங்க வந்த பிறகு இவங்க இன்னொரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க. ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர்களுக்கு மறு திருமணம் அப்படிங்கிறது இங்கே ஒரு செய்தி. பேஜ் ஆஃப் கப்ஸ். இது பொருந்தினவங்களுக்கு மட்டுமே பொருந்தலைன்னா இதை தவிர்த்துருங்க அந்த செய்தியை. ஏன்னா 10 of Wandsக்கும் பேஜ் ஆஃப் கப்ஸும் நான் இருவரையும் ஒப்பிட்டு சொல்கிறேங்க. ஏன்னா 10 of Wands அப்படிங்கிறது முன்னாடி ஒரு கல்யாணம் உங்களுக்கு நடந்திருக்கும், அது சவாலாக இருந்திருக்கும், பாரமாக இருந்திருக்கும், எவ்வளவோ போட்டடிச்சு பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது ஒரு பிரிவுக்கு கொண்டாந்து உங்களை விட்டுருக்கும். ஆனால் இப்பொழுது 2வது திருமணம் நடக்கிறதுக்கான நல்ல செய்திகளும் நல்ல வரன்களும் உங்களை நோக்கி வரும். எப்படி இருந்தாலும் சரி, முதல் செய்தி ஒரு கொண்டாட்டம், முதல் செய்தி ஒரு கல்யாண செய்தி அப்படிங்கும் பொழுது இது உங்களுடைய முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, இது நல்லபடியாக அமையும். பட் இன்னும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 10 of Wands அப்படிங்கிறது திருமணம்னாலே ஒரு சில பேர் நினைக்கிறேன் குரூப் 3 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு மனசுக்குள்ள ஆசைகள் இருக்குது. ஆனால் இது சவாலா, ஐயோ கல்யாணம்னாலே கஷ்டம்தானா, சவாலா, அப்புறம் எப்படி சமாளிக்கிறது, பாரமா அப்படிங்கிற ஒரு மாதிரியான பயம் உங்களுக்கு இருக்குது. பட் பேஜ் ஆஃப் கப்ஸும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை சமாளிப்பீங்க, பொறுமையாக போகிறது நல்லது.
நான் கொஞ்சம் பல செய்திகள் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போது அதனால உங்களுக்கு எது பொருந்தினதோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. குரூப் 3. ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் அ குட் நியூஸ். நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும். 2வது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, வரன் தேடிட்டு இருக்கீங்கனாலும் நல்ல செய்தி ஒன்று வரும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரலாம். அல்லது நீங்கள் ஒரு கல்யாண கச்சேரிக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க, பார்ட்டி போகிறீங்க, அங்கே ஒருத்தவங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர்கள் நீங்களும் மனமிட்டு பேசி கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் திடீர்னு வந்து உங்ககிட்ட மனமிட்டு பேசி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ ஆர் ஷேரிங் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன். உணர்வுகளையும் உங்களுடைய மனசில் இருக்கிறத அன்பு பாசத்தை உறவுனா எனக்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு அன்பு பரிமாற்றம், உணர்வுகள் பரிமாற்றம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபீலிங்ஸ், அதுதான் ஃபீலிங்ஸ் அண்ட் எஃபெக்ஷன்ஸ் அண்ட் லவ். இதை வந்து பரிமாற்றம் இங்கே நடக்குது. 2 பேருமே மனமிட்டு பேசிக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த பேஜ் ஆஃப் கப் சொல்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி, இது நல்லபடியாகவே உங்களுக்கு ஆரம்பித்து நல்லபடியாகவே முடியும். பட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் 2 செய்திகள் நான் முன்னாடி சொன்னது போல், முதல் திருமணமாக இருந்தாலும் பயம் இருக்குது, 2வது திருமணமாக இருந்தாலும் பயம் இருக்குது. அப்போ ஏற்கனவே பிரிந்து போனவர்களுக்கு திருமணம் நடக்குது அப்படிங்கும் பொழுதும் பயம்தான். முன்னாடி அப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மனமிட்டு பேசுகிறதும் அது ஒன்று. முதல் திருமணமாக இருந்தாலும் அந்த பயம் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட மனமிட்டு பேசிடுறீங்க. இது சேலஞ்சாக இருக்கக்கூடாது, எது இருந்தாலும் நம்ம இருவருமே விட்டு கொடுத்து போகணும். நான் 50 நீ 50, வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஒரு குழந்தைகளை குழந்தைகளை வந்து கவனிக்கிறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து இருவருமே நம்ம மனமிட்டு பேசணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் திருமணம் பண்ணிக்க போகிற அந்த நபருக்கு கூட ஆசைகள் இருக்குது. ஆமாம், எனக்கும் திருமணம் மேலே ஆசை, ஏன்னா வான்ஸ் அண்ட் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கும் அந்த ஆசை இருக்குது. எனக்கும் திருமணம் மீது ஆசை இருக்குது, எனக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லீகலான ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கும் அந்த பயம்தான், சவாலாயிருமோ சேலஞ்சாயிருமோங்கிறது. ஸோ எது இருந்தாலுமே நீங்கள் இருவரும் பேசிட்டாலே இது நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும்படியான ஒரு நிகழ்வு தான் உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள் குரூப் 3. இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.